ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சாம்பார் ரெசிபி தாங்க. இந்த சாம்பாரில் எக்கச்சக்கமான வெரைட்டி இருக்குங்க. அவரைக்காய் சாம்பார், வெண்டைக்காய் சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார், இப்படி எக்கச்சக்கமானது இருந்தாலும் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிட்றது பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் இது மூணும் சேர்த்து செய்கிற சாம்பார் தாங்க. இது மூணும் சேர்த்து செய்யும்போது சாம்பாரோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். நம்ம கல்யாண வீட்டுக்கு போனாலும் ஒரு வெஜிடேரியன் ஹோட்டலுக்கு போனாலும் முதல்ல நம்ம வாங்கி சாப்பிட்றது இந்த சாம்பார் தாங்க. இந்த ருசியான கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்டு செய்கிற சாம்பாரை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பருப்பு எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 150 கிராமுக்கு அதிகமாகவே இருக்கும். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் பாப்பாவுக்கு பருப்பு எடுக்கணும், அதனால் எக்ஸ்ட்ராவே போட்டு நான் வேக வச்சுக்க போகிறேன். இப்போ இந்த பருப்பு குக்கரில் சேர்த்துட்டு நல்லா நம்ம கழுவிட்டு வந்துடலாம். இப்போ கழுவியாச்சு. நல்லா பருப்பு மூழ்கி மேலே வரைக்கும் தண்ணி இருக்கிற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 5-6 பூண்டு பல் சேர்த்து இதை நல்லா ஒரு 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. சின்ன குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதா அப்படியே இந்த வேக வச்ச பருப்பில் உப்பு சேர்த்துட்டு நீங்கள் நெய் போட்டு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது சாம்பாருக்கு தேவையான காய்கறி பார்த்துடலாம். நான் வந்து ஒரு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன், 2 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், ஒரு 5-6 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம். மாங்காய் பார்த்திங்கன்னா சின்ன சைஸாக 1 எடுத்திருக்கேன். இதுலேயுமே நான் பாதி தான் போடுவேன். தக்காளி வந்து 2 எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம லைட்டாக கொஞ்சம் புளியும் கரைச்சி ஊற்ற போகிறோம், அதனால் இந்த அளவு கரெக்டாக இருக்கும். நீங்கள் புளி சேர்க்காட்டினா எக்ஸ்ட்ரா ஒரு தக்காளியும் மாங்காய் முழுசாகவும் சேர்த்துக்கிறலாம். இப்போ ஒரு குழம்பு வைக்கிற பாத்திரத்தில் கத்திரிக்காய், முருங்கைக்காய் சேர்த்துக்கோங்க. இன்னொரு மெத்தட்லேயும் செய்யலாங்க. குழம்பு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அந்த காய்கறியை வதக்கிட்டுமே சாம்பார் செய்யலாம். அந்த ரெசிபியுமே நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். சாம்பார் ரெசிபிஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சேர்த்தாச்சு. சாம்பார் வெங்காயத்தை முழுசாக சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவை உடச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபியுமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். சாம்பார் பொடி ரெசிபி டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இது கூட காரத்துக்காக தனி மிளகாய் தூள் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த காய்கறி குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. காயில் நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம வேக வச்சிடலாம். இப்போ நம்ம வச்ச காய்கறியுமே நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ இது கூட நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து குக்கரில் 3 விசில் வச்சு எடுத்தேங்க. பருப்பு நல்லா குழைவாக வந்திருக்கு. உங்கள் குக்கரில் எந்த அளவுக்கு வரும்னு பார்த்துக்கோங்க. இந்த பருப்புலேருந்து கொஞ்சம் எடுத்து நான் பாப்பாவுக்கு வச்சுட்டு மிச்ச பருப்பு வந்து இந்த குழம்புல சேர்க்க போகிறேன். 3 விசிலில் நல்லா பஞ்சாக வெந்துருச்சு. உங்களுக்கு வேகாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் லைட்டாக கடைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பருப்பை வந்து இது கூட சேர்த்துடலாம். இது கூட பார்த்திங்கன்னா அந்த குக்கர்லேயே நான் ஊற வச்சிருந்த புளியவும் கரைச்சிட்டு சேர்த்துட்டேங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் மொத்தமாக இந்த பருப்பு கூட காய்கறி கூட சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணும்னு பாருங்கள். எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தாமல் இருந்துச்சு, அதனால் உப்பு மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ லாஸ்ட்டாக நம்ம மாங்காய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா இந்த பருப்பு, புளி, இந்த மாங்காய் நல்லா கொதித்து வரும்போது நல்ல ஒரு மணமாக இருக்கும். சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து ரொம்ப திக்காகவும் வைக்கல, ரொம்ப தண்ணியாகவும் வைக்கல. இப்படி இருந்தால் தான் நம்ம சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதி வரட்டும். முருங்கைக்காலாம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு, ஆனால் உடையலை. இந்த மாதிரி இருக்கணும். தண்ணியுமே இந்த அளவுக்கு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ சாம்பார் நல்லா கொதித்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. கொத்தமல்லி தழை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சூடானதும் ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக பொரிய விட்டுருங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 2 வத்தலும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு அப்படியே சாம்பாரில் சேர்த்துருங்க. சாம்பாரில் சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சுருங்க. வாசனை வெளியில் போகாத அளவுக்கு மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா அந்த தாளிப்பு மணத்தோட சாம்பார் சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க. கல்யாண வீட்டு சுவையில் கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் சேர்த்து சூப்பரான சாம்பார் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நிறைய சாம்பார் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குங்க. வெண்டைக்காய் சாம்பார், முள்ளங்கி சாம்பார், சுரக்காய் சாம்பார், சௌ சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார், கத்திரிக்காய் சாம்பார், இப்படி எக்கச்சக்கமான சாம்பார் ரெசிபி போட்டிருக்கேங்க. ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சாம்பார் ரெசிபீஸ்னே கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை வந்து நான் இப்போ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய் சாம்பார் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. எனக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா
வீடியோக்கான ஹைப்பையும் மறக்காமல் கொடுத்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.